ஒரு காலத்தில் வெள்ளி நிலவரம் என்ன, தங்க நிலவரம் என்னன்னு தான் செய்தியில் வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன நிலை என்று தான் செய்தியில் வருகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கான திட்டங்களும் கிடையாது, அதனால் மக்கள் நன்மையும் பெற முடியல. இந்த ஆட்சியாளர்கள் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை. ஏன்னா குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் சரியா போச்சு. இந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரல, கடைகள் திறக்கல, பெட்ரோல் டீசல் வர வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டில வர வருமானம் கிடையாது, கலால்ல வருமானம் கிடையாது, டாஸ்மாக்ல வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ்ல கிடையாது. எதிலுமே வரி வருவாய் இல்லாம ஒரு ஆட்சி. இந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு, அது ஒரு புறம். அப்படி இருந்து கூட கடன் அதிகம் பார்க்கல. இவ்வளவு திட்டங்களை செஞ்சோம். இருக்கிற நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஏதாவது வீடு கட்டணும், கடை கட்டணும்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஜல்லி விலை என்ன, எம்சாண்ட் விலை என்ன, சிமெண்ட் என்ன, என்னது செங்கல் என்ன விலைன்னு பாருங்க, மரம் என்ன விலைன்னு பாருங்க. இனிமேல் வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டிக்கலாம். நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. அதிமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பொதுச்செயலாளர் பாரதிய ஜனதா இருக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய்யெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். எப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர், ஊடகங்களை, சாணக்கியா நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மரியாதைக்குரிய நான் பல கருப்பையா அவர்கள் பேசுகின்ற பொழுது சிரிக்க வைத்தார். சிரிக்கின்ற பொழுதே ஆழமான கருத்தை மனதிலே பதிய வைத்தார். ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்து எப்படி மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை சொல்லி மனதிலே பதிய வைத்திருக்கின்றார். அவர் சிறந்த சொற்பொழிவாளர், பல புத்தகங்களை எழுதியவர், பல ஆண்டுகள் அரசியலில் இருந்து அனுபவம் பெற்றவர். அத்தனை அனுபவத்தையும் இங்கே உங்களிடத்திலே அற்புதமாக தெரிவித்திருக்கின்றார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலே தொடங்கி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய காலத்திலே இருந்து என்னுடைய காலம் வரை அனைத்தும் அற்புதமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல் சாணக்கியா டிஜிட்டல் செய்தி ஊடகம் 7 ஆண்டுகள் நிறைவு செய்து 8ஆம் ஆண்டு அடித்து வைக்கின்ற இந்த நன்னாளில் இந்த வாய்ப்பை அவர்கள் வழங்கியதற்கு உண்மையிலேயே அவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் பல கோடி பார்வையாளர்களை கொண்டது. உள்ளதே உள்ளபடி சொல்லுவதிலே சிறந்த டிஜிட்டல் செய்தி ஊடகமாக திகழ்கிறது. திரு பாண்டே அவர்கள் அரசு செய்கின்ற தவறுகளை நடுநிலையோடு எடுத்து சொல்லி அவருடைய சாணக்கியா டிஜிட்டல் செய்தி ஊடகத்தின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதிலே மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் பல்வேறு தலைவர்களை சந்தித்து நேர்காணல் நடத்தியவர், பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் பணியாற்றியவர், அனுபவமிக்கவர். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த சாணக்கியா டிஜிட்டல் செய்தி ஊடகத்தை நடத்தி வருகிறார். மென்மேலும் அந்த ஊடகம் மக்களிடத்துக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதுக்கு வாழ்த்தும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மரியாதைக்குரிய அண்ணர்கள் சொன்னதை போல நான் என்னென்ன பேச வேண்டும் என்று எண்ணினோ அதையெல்லாம் பேசிவிட்டார். எல்லாம் பேச வேண்டிய கருத்துக்கள் அத்தனையும் பேசிவிட்டார். இன்றைய ஆட்சியாளர்கள் ஊடகங்களை மிரட்டி பணிய வைத்து இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறுகளை
ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இன்றைக்கு ஊடகத்துக்கு ஏற்பட்டுகின்றது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஊடகம் சுதந்திரமாக செயல்பட்டது. எந்த செய்தி மக்களுக்கு சேர வேண்டுமோ அதை முழுமையாக சேர்க்கக்கூடிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலை முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அதனால் மக்களுக்கு உண்மை செய்தி போய் சேருவதில்லை. இன்றைய முதலமைச்சர் தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பார். அதுதான் பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது. அதுதான் நாமளும் பார்க்கின்றோம். தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதற்கு பெயர் வைப்பார். அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலத்தை ஓட்டிவிட்டார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், திட்டத்துக்கு ஒரு குழு போடுவார், அந்த குழு அதோட முடிந்துவிடும். 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நான் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினேன். முதலமைச்சர் என்றதை நான் கேட்டேன், நீங்கள் 52 குழு போட்டுகின்றீர்கள், இந்த 52 குழு என்ன செய்தது? ஏதாவது அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கின்றதா? இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் செயல்படுகின்றதா? அதுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்ன சொல்ல போனா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அது புத்தகம் மாதிரி, தலராணி மாதிரி அவருடைய அறிவிப்பு இருந்தது. அதில் 4 1 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. எனக்கு முன்னாலே நான் பல கருப்பையா அவர்கள் சொன்னதை போல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து விட்டார். நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை போட்டு சட்டமன்றத்தில் உடைத்து விட்டார். தேர்தல் வருகின்ற பொழுது அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி தான். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நீட் தேர்வு விதிவிலக்கு பெற முடியாது என்ற கருத்தை சொல்ற, அதற்கு விளக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொன்னோம். அதுக்கு மாற்று ஏற்படாதா? கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பல பேர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அவர் மனதிலே இருந்து கொண்டிருந்தது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அந்த மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளிடுவதுகளை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு என 3000 பேர் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களால் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் உடனடியாக இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலம். நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியம். அப்படிப்பட்ட நீரை சேமிக்க வேண்டும், அதை மக்களுக்கு முறையாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதையும் கைவிட்டு விட்டது. அதோட மேட்டூரிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது
ஆங்காங்கே தடுப்பணைகள் அமைத்து அந்த நீரை தேக்கி விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் தேவையான நீரை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நஞ்சை புகழூரில் ஒரு அற்புதமான தடுப்பணை கட்டினோம். ஆதவ குமாரமங்கலத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டணும். இன்னும் அந்த தடுப்பணை பயன்பாட்டுக்கு வரல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்னும் நிறைவேற்றாமல் ஆமை வேகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் இவர்களை சந்தித்தேன். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் காவிரி ஆற்றின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. காவிரி ஆற்றின் இரு கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் நதியிலே கலக்கி மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 20 மாவட்ட மக்கள் காவிரி ஆற்று நீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கின்றார்கள். அது மாசுபட்ட நீராக இருக்கக்கூடாது என்பதற்காக நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை வடிவமைத்து மாண்பு பாரத பிரதமரிடத்திலே கொடுத்தேன். மாண்பு பாரத பிரதமர்கள் 2 அவையில் இருக்கிற கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அதை நிறைவேற்று என்று சொன்னால் அதே போல செய்தார். 2024 ஆண்டு மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டு 11,250 கோடி இந்த திட்டத்திற்காக அனுமதி கொடுக்கப்பட்டு இந்த திட்டம் இதுவரைக்கும் நிறைவேற்றல இந்த அரசாங்கம். அதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக கொள்கை விளக்கு குறிப்பில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் அதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் இந்த அரசு கிடப்பிலே போட்டுக்கின்றது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் இந்த அரசு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிற அரசு என்பதற்கு இதையெல்லாம் ஒரு சான்று. அதோடு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாக வைத்து செயல்படுது. அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதிகமான ஆரம்ப பள்ளி திறக்கப்பட்டது அரசாங்கத்தின் சார்பாக. ஆரம்பப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது, நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலையிலிருந்து கல்லூரிகள் அதிக அளவிலே திறக்கப்பட்டன. இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை தமிழகம்தான் முதலிடம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியை நிரூபித்து காட்டுகிறது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். கல்வியிலே புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அதிமுக ஆட்சி 2011 2021 வரை 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு சாதனை. ஒரு ஆண்டுல அம்மா இருக்கின்ற பொழுது 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 2011 2021 வரை சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கல்வியிலே கவனம் செலுத்தி கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அதிக கல்லூரி திறந்ததன் விளைவு 100க்கு 52 பேர் 2019-20 உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. மத்திய அரசுடைய இலக்கு 2035 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே அந்த இலக்கை எட்டிடம் சொன்னால் எந்த அளவுக்கு கல்வியில் இந்த அரசு கவனம் செலுத்து என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு கட்டாங் வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். கல்லூரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள கல்லூரிக்கு தேவையான கட்டட வசதியில் கட்டமைப்பு நம்ம செய்து கொடுத்தோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பள்ளிகளை மூடப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம், திமுக ஆட்சியில் பள்ளிகளை மூடினாங்க. 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடிட்டாங்க.
இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் பல்வேறு பிரச்சனை காரணமாக 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சென்று கல்வி கற்க முடியாத சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அதிகம் பேர் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்தந்த பகுதியிலேயே இன்றைக்கு உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளி ஆக்கணும். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் மூடப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோட சட்ட ஒழுங்கு அடியோடு முடிந்து விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு போய்விட்டது. இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு பார்க்கின்றோம். எனக்கு முன்னாலே என்னென்ன அவர்கள் பேசினார்களே, 2 வயது சிறுமி முதல் 80 வரை மோதாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எதனால்? போதை ஆசாமியார். இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 110 டன் கஞ்சாவை கண்டுபிடித்த சொல்லுகிறார்கள். 3.6 லட்சம் இந்த போதை மாத்திரைகள் கண்டுபிடித்தா சொல்றாங்க. 6000 கஞ்சா சாக்லேட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இவ்வளவு. அப்படின்னா வெளியில எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு எண்ணி பாருங்க. இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பொதுமக்களும் இந்த போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் திறந்தா இந்த செய்தி தான் வருது. ஒரு காலத்தில் வெள்ளி நிலவரம் என்ன, தங்க நிலவரம் என்னன்னு தான் செய்தியில் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன நிலை என்றுதான் செய்தியில் வருகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதோடு நெல்லையிலே 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள், அங்க பார்த்தீங்கன்னா மது அருந்தி இருக்கிற காட்சி. 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் புத்தகத்தை படிப்பதற்கு பதிலாக வீச்சருவாலை கொண்டு வராங்க. ஆக நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதோடு 2022ஆம் ஆண்டு எனக்கு கருதுகிறேன், காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது. முதலமைச்சருடைய துறை அதில் மானிய கோரிக்கை புத்தகத்தை கொடுத்தாங்க. அதில் என்னுடைய நாமம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் 20வது பக்கம் 2வது பேராவில் குறிப்பிட்டிருக்கார். கல்லூரிக்கு அருகிலே, பள்ளிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா வைத்திருந்தா கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். அப்படின்னு அந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டு எங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கைகளை குறிப்பிலே முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டேன். கண்டுபிடிக்கப்பட்டது 2348, கைது செய்யப்பட்டது 148. மற்றவர்களை எங்கே போனார்கள்? அத்தனை பேர் திமுக காரர். எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? பதிலே சொல்லல கடைசி வரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு கொரோனா காலம், நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தவர். ஒன்று உள்கட்சி பிரச்சனை, 2வது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள கடுமையான வறட்சி. சென்னை மாநகர மக்களுக்கு கூட முழுமையாக குடிநீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. வெளி மாவட்டத்திலிருந்து ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய சென்னை மாநகர மக்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு குடிநீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல். இந்த டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டு விட்டது. புயலால் கட்டு சேதம், விவசாய விளைநிலங்கள் சேதம், பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் முழுகி சேதம் அடைஞ்சிட்டது. அங்க இருக்கின்ற மின்கம்பெல்லாம் உடைந்து விட்டது. சப்ஸ்டேஷன், துணை மின் நிலையங்கள்லாம் காட்டில் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. டிரான்ஸ்பார்மர்லாம் ஃபெயிலியர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறமையாக செயல்பட்டு
புயல் எந்த அளவுக்கு வேகமாக அடிச்சதோ அதை விட புயல் வேகமாக நிவாரண பணிகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு அதையும் சரி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, அண்ணன் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யாருமே வெளியே வர முடியல, ஒருவரை சந்திக்க கூட முடியல. அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே பரவுகின்ற எளிதாக மக்களை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ், இதுவரை யாரும் பார்க்காத ஒரு நோய். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக நான் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கப்படுகிறது என்ற கலந்து ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் விவசாய பிரிவுடைய மக்கள், அதோட தொழிற்சாலை சேர்ந்த நிறுவனத்தின் தொழிலாளர்கள், அதோட சுயதி குழுவை சேர்ந்த மகளிரை சேர்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களையும் அந்த மாவட்ட நிர்வாகம் கூட்டத்திலே கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சோம். அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரல. எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல ஒரு வருடம் அரசுக்கு வரிவாயே கிடையாது, ₹1 வரிவாய் கிடையாது. கடைகள் திறக்கல, பெட்ரோல் டீசல் வர வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வர வருமானம் கிடையாது, கலாலில் வருமானம் கிடையாது, டாஸ்மாகில் வருமானம் கிடையாது, அதில் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸில் கிடையாது, எதிலையுமே வருவாய் இல்லாமல் ஒரு ஆட்சி. இதை ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு, அது ஒரு புறம். அப்படி இருந்து கூட கடன் அதிகம் பார்க்கல. இவ்வளவு திட்டங்களை செஞ்சோம், கடன் அதிகமாகல. 4,80,000 கோடி தான் அதிமுக ஆட்சியில் கடன். 2021 வரை 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பல அரசாங்கங்கள் வாங்கிய கடன் இறுதியாக அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது 2021ஆம் ஆண்டு 4,80,000 கோடி கடன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 2002 வரை ஆட்சி செய்தல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. திட்டம் எதுவும் இல்லை, ஆனால் கடன் அதிகமாக இருக்காங்க. 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருவாய் 1,36,000 கோடி கூடுதலாக வருமானம் வருது. ஒரு பக்கம் கூடுதலான வருமானம், திட்டங்கள் எதுவும் இல்லை, கடன் அதிகம். ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அதோட தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும். அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் நேரடியாக நிரப்பப்படுவது, அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம் பேர், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னாங்க. கடந்த கூட்டத்தொடரில் வெறும் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டதா அறிவிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றது 94,000 பேர். ஆனால் அரசு பணியில் அமர்த்தப்பட்ட வெறும் 50,000 பேர், அதிலேயே 44,000 பேர் என்ன நியமிக்கப்படல. ஆகவே மக்களை ஏமாற்றி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க. 74 புரிதல் ஒப்பந்தங்கள் போட்டாங்க. 2,40,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புதிய தொழிற்சாலையை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். படிப்பதற்கும் பல்வேறு கல்விக்கூடங்களை திறந்தோம், படித்து முடித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தோம். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு பல தொழிற்சாலைகள் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்துட்டது. அதில் இருக்கிற உற்பத்தி தான் இன்றைக்கு இந்த ஆட்சி காப்பாற்றிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. போட்ட உடனே எந்த தொழிற்சாலை வந்துடாது. ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதற்கட்ட பணிகள் செய்ய வேண்டும், நிலம் எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதிகள்லாம் பெற வேண்டும், பிறகு அது நிதி ஆதாரத்தை பெற வேண்டும், கட்டுமானம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டது ஒரு 3 ஆண்டு காலமாவது பெரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு காலம் பிடிக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார், ஆட்சிக்கு வந்தவுடனே
இன்னைக்கு உற்பத்தி பெருகிவிட்டது. அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டை கொண்டு வந்து அதனால் தொழிற்சாலைகள் அதிகமாக நிறுவப்பட்டு அதனுடைய பயன்பாட்டு வந்தவங்க தான் உற்பத்தி பெருகி இருக்குது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது அவருக்கும் தெரியும். பொய் பேசல வல்லவர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி பொய்யை எப்படி பேசணும், மக்களை எப்படி நம்ப வைக்க வேண்டும் என்பதை வல்லவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. ஆனால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட முதல் அரசாங்கம். இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கான திட்டங்களும் கிடையாது. அதனால் மக்கள் நன்மையும் பெற முடியல. இந்த ஆட்சியாளர்கள் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை. ஏன்னா குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் சரியா போச்சு. தன்னுடைய மகன் உதயநிதியை எப்படியாவது பிரபலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார் ஒழிய மக்களை பற்றி சிந்தித்ததாக வரலாறு கிடையாது. அதோட கட்டுமான பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துட்டது. இருக்கிற நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஏதாவது வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஜல்லி விலை என்ன, எம்சாண்ட் விலை என்ன, சிமெண்ட் என்ன, என்னது செங்கல் என்ன விலைன்னு பாருங்க, மரம் என்ன விலைன்னு பாருங்க. இனிமேல் வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டிக்கலாம். நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்பொழுது திரு கருணாநிதி இருக்கும்போது சர்க்காரிய கமிஷன் அமைச்சார். அரிசி பேரவுரல், கோதுமை பேரவுரல், பூச்சி மருந்து ஊரல், சர்க்கரை பேரவுரல். சர்க்கரை பேரவுரலில் அரசு அறிக்கை தாக்கல் இருக்குது. சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது, கோணி பைய கரையான் சாய்ச்சிட்டு. எப்படிப்பட்ட ரிப்போர்ட்! அதனுடைய வாரிசு தானே திரு ஸ்டாலின். அவர் எப்படி இருப்பார்? எதை ஒன்று போட்டா அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். நீங்க சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சி எமர்ஜென்சி மிசா. அந்த மிசா சட்டத்தில் நான்லாம் சிறையில் இருந்தேன்னு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருக்கிற. யார் மிசா சட்டத்தை கொண்டாந்து, யார் எமர்ஜென்சி கொண்டாந்தது? காங்கிரஸ் கட்சி. நாங்கள் அல்ல, எங்கள் திரு பாரதிய ஜனதா கட்சி அல்ல, திரு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அதன் மூலமாகத்தான் இவரெல்லாம் கை செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் அந்த காட்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கார் திரு ஸ்டாலின். கடந்த இப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அது திமுகவில் ஒரு கூட்டணி இன்னும் சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 20 நாட்கள் வார்த்தை போர். பத்திரிகையில் ஊடகத்தில் இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் பல பத்திரிகைகள் ஊடகத்திலையும் இதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எந்த விவாதமாடையும் வைக்கல. ஆனால் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் விவாதமாடியில் பேசுவாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது விவாதமாடியில் பேசுனாங்க. ஒரு விதத்தில் நல்லதுதான். நமக்கு பணம் செலவழிக்காம விளம்பரத்தை தேடி கொடுக்குறாங்க. நாங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அதனால அச்சப்படுவதே கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் நம்பிக்கை. உழைப்புன்னு தான் உயர்வு தரும். அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் கட்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார் பத்திரிகையில் ஊடகத்திலையும், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் பிரச்சனையா. நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அது மறந்து பேசிட்டு இருக்கார். அடிக்கடி ஸ்டாலினுக்கு மறதி அதிகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதானே. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், பிரதான எதிர்கட்சி அதிமுக. எங்களை எதிர்ப்பதற்கு அவரால் முடியல. எங்களுடைய இயக்கத்தை பற்றி, எங்களுடைய ஆட்சி பற்றிய குறை சொல்ல அவருக்கு எதுவுமே இல்லை. அதனால என்ன சொல்லுவாரு? அதிமுக மதவாத கட்சியோட இணைஞ்சிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார். அதிமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பொதுச்செயலாளர் பாரதிய ஜனதா
இருக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய்யெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். எப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், எவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலும் அதிமுக வலிமையோடு இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆட்சி செய்வதும் சரி, இன்றும் சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் உணர்வுபூர்வமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு உதவிகளை மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு கூட மெட்ரோ ரயில் திட்டம், இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதை பெற்றது தமிழ்நாடு அரசாங்கம். இதுவரை ஒரு திட்டத்துக்கு 63 கோடி அனுமதித்ததே கிடையாது. அப்படி மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 11,809 கோடி. பல திட்டத்துக்கு மத்திய அரசு உதவி செஞ்சது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நிறைய சாலைகள் இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டது, துறைமுகங்கள் விரிவுபடுத்தப்பட்டது, விமான நிலையம் தூத்துக்குடி திருச்சி விமான நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. 2 நாளைக்கு முந்தி மதுரையில் சர்வதேச விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி இந்த அரசாங்கம் பெற்றது? திமுக அரசாங்கம் 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, குடும்ப உறுப்பினருக்கு தேவையான அதிகாரத்தை இந்த அரசாங்கம் பெற்றதை ஒழிய, திமுக பெற்றதை ஒழிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறல, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளும் பெறல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட அவர்களை நாடி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பெற முடியாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஒரே கட்சி திமுக கட்சி. ஆனால் அதிமுக கட்சி அப்படி இல்லை. அதிமுக கட்சிக்கு அப்படியெல்லாம் அரசாங்கம் முடியல, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பெற்று தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்சி என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தான். அதிமுக ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது. இன்றைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை நாங்கள் பெற்றோம். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 5 ஆண்டு காலம் தொடர்ந்து தேசிய விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி வேளாண்மையில் 5 ஆண்டு காலம் கிறிஸ்தர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்றோம். சமூகத்துறையில் விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியிலே தேசிய விருதுகளை பெற்றோம். ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த தேசிய விருதுகளாம் சான்று. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னார, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பருகி 68 பேர் உயிரிழந்துட்டாங்க. அது மாநில அரசில் இருக்கின்ற காவல்துறை முறையாக விசாரிக்காது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாடி சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நாடினோம். உயர்நீதிமன்றம் அது உண்மைதான், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிச்சது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சி அளித்துள்ளது. இன்று வரை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படி போய் மாறி மாறி இவர்கள் கொடுத்த தீர்ப்பின்படி கூட இன்று வரை நிரந்தரமாக சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சாட்சி. ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபினா எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க, அவர் உடல்நல சரியில் போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார், அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கு யாரெல்லாம் டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு பட்டியலை மத்தியில் இருக்கிற யூபிசிக்கு அனுப்புகிறாங்க. மாநில அரசு அனுப்புகின்ற அந்த பட்டியலில் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ஒருவரை மாநில அரசு தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியாக அமைக்கணும். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா இவர்களுக்கு தேவையான ஆளுகள் இல்லை.
இவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு அடிபணியாதவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அந்த நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளே இதை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை தமிழ்நாடு வளர்ச்சி பெற முடியாது. ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணமாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் திரு ரங்கராஜ் பாண்டி அவர்கள் இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு செய்த 8ஆம் ஆண்டு அடியெடுத்திருக்கின்ற இந்த சாணக்கியா டிஜிட்டல் செய்தி ஊடகம் மென்மேலும் வளர்ந்து நாட்டு மக்களுக்கு உள்ளதை விட எந்த அச்சம் இல்லாமல் நாட்டில் நடந்த தவறுகளை சுட்டி காட்ட முனைப்படும் என்று வாழ்த்து தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.